சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சாஃப்டான குலாப் ஜாமுன் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கின மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடைகளில் கிடைக்கிற பை ஒன் கெட் ஒன் அந்த பிராண்ட் மாவு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பிராண்ட் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 பேக்கெட்டும் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பேக் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ வந்து மாவு போட்டாச்சு. இப்போ இதுக்கு தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு தான் தேவைப்படும் மேக்ஸிமம். கொஞ்சம் அந்த பிராண்டோட வித்தியாசத்தினால உங்களுக்கு 1 கப் வரைக்கும் தேவைப்படலாம். பட் வந்து பார்த்து வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப வந்து குழுகுழுன்னு ஆயிடக்கூடாது. அப்புறம் ஜீனி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1.25 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன் 2 பேக்கெட்டுக்கு. அதாவது பை ஒன் கெட் ஒனில் 2 பேக்கெட் கிடைக்கும்ல, 2 பேக்குக்கு வந்து 1.25 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன், அளந்து வச்சுருக்கேன். அப்புறமா கலருக்கு வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளையாகவும் வந்து ஜீரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து முதல்ல மாவு பிசையறதுக்கு முன்னாடி மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு லைட்டாக. இப்போ வந்து மாவு வந்து நல்லா கையால் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து எப்படி பிசையணும் அப்படின்னா, ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. லைட்டாக வந்து கை விரல் நுனியால் மட்டும்தான் பிசையணும். அதனால தண்ணி வந்து தெளித்து லைட்டாக விரல் நுனியால் மட்டும் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்தல் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், இறுகி போய் இருக்கும். அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி ஜாமுன் பொரிக்கும் போதும் கூட உள்ளே வந்து நடுப்புற உங்களுக்கு வந்து வேகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால வந்து அப்புறம் மொத்தமாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சு அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அடிச்செல்லாம் பிசையக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி. ரொம்ப வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். கையில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து கரெக்டான பதம், வந்து மாவு கரெக்டாக பிசைஞ்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக வந்து கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுண்டு இதை வந்து மறுபடியும் ஒரு வாட்டி அந்த இழுத்து நம்ம வந்து எடுத்து ஒட்டி வச்சுக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. ஸோ இப்போது மாவு பிசைஞ்சாச்சு. ஸோ மாவு வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வைக்கணும். அதனால மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஜீரா பண்ணிக்கலாம். ஸோ ஜீராக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ பேனில் முதல்ல வந்து ஜீனி வந்து போட்டுக்கிறேன். 1.25 கிலோ எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு பேக்கெட் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 600 கிராம்ஸே போதும், தாராளம் போதும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நீங்கள் வந்து ஜீரா பண்ணிக்கலாம். அது மாதிரி குவான்டிட்டி கம்மியாக வேணுங்கிறவங்க, இந்த 2 பேக்கெட்டுக்குமே எங்களுக்கு ஜீராவோட அளவு கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அந்த ஜீனியோட அளவுக்கு 3/4 கப்பு தண்ணி சேர்த்தா போகிறோம். இப்போது இந்த ஜீனி வந்து நல்லா வந்து கரைஞ்சி ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சாலே தாராளம் போதும். இப்போ வந்து கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கரையணும். இதுக்கு ரொம்ப பதம்லாம் கிடையாது, எந்த கன்சிஸ்டன்சியும் கிடையாது. லைட்டாக வந்து நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்க்கும்போது பிசுப்பாக இருக்கணும். அந்த பதத்துலேயே வந்து நம்ம வந்து ஜீரா வந்து ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸில் நல்லா கொதிக்க விட்டாலே ரெடி ஆகிடும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா வந்து ஃபுல்லாக ரோல் பாயிலிங் ஆகணும் ஒரு 10 மினிட்ஸுக்கு. 10 நிமிஷத்தில் வந்து நம்ம ஜீரா நீங்கள் ஜீனியை வந்து தண்ணி ஊற்றி கரைய விடுறதுலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஜீரா வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. அப்புறம் ஜாமுனுக்கு மேலே பூத்துண்டாப்பில் ஆயிரும். அதனால பார்த்துக்கோங்க, அந்த பதமும் கரெக்டாக இருக்கணும் நமக்கு. ரொம்ப வந்து கொஞ்சம் பாகு வரக்கூடிய கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு அப்படின்னா ஜீரா மேலே வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஜாமுன் மேலே இந்த ஜிலேபிலாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன், அந்த பதம் எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கையில் வந்து தண்ணி
தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக பிசுப்பாக இருக்கும் அந்த தண்ணி. அது அந்த ஸ்டேஜே வந்து தாராளம் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரா வந்து இறக்கி வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஜீரா வந்து ஒரு பக்கம் இறக்கி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஜீரா இறக்கி ஓரமாக வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நெய் வந்து சும்மா கையில் தொட்டுக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக வந்து நெய் வந்து கையில் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கையில் லைட்டாக வந்து இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா இந்த உருண்டையும் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு வெடிப்பு எதுவுமே இருக்காது. பார்த்திங்கன்னா தெரியும், உருண்டையிலையும் வந்து எந்த வெடிப்புமே இல்லை. ஸோ நெய் வந்து கொஞ்சமாக எடுத்து கையில் தடவிக்கிறேன், அவ்வளோதான். நிறையெல்லாம் வேணுங்கிறது இல்லை. ஸோ அண்ட் எல்லாமே வந்து இந்த குட்டி சைஸ்லேயே வந்து பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஃப்ளாட் பண்ணிடுவோம். எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இப்படி ஃப்ளாட் பண்ணி பண்ணுறோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த 2 பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 50லேருந்து 60 உருண்டை கிடைக்கும். நீங்கள் உருட்டுற சைஸை பொறுத்து இருக்குது. ஒரு பேக்கெட்டில் வந்து தாராளமாக 30 உருண்டை வரும். இந்த சைஸில் உருட்டினா பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வெடிப்பே வந்து இல்லை இதில். ஸோ இதே மாதிரி மற்ற பால்ஸும் உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 66 உருண்டை வந்திருக்கு. ஸோ இன்னும் 1-2 உருண்டை மட்டும் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிருந்தா 70 உருண்டை வந்திருக்கும். இது வந்து பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். ஸோ இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஸோ நெய் விட்டால் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நெய்யில் பொரித்து எடுத்துக்கிறதா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை, ஃபுல்லாக பொரிக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. அதாவது எண்ணெய் வந்து காயிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். காய்ச்சதுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு தான் பொரிக்கணும். எண்ணெய் ஒரு பக்கம் காயட்டும். இப்போ நம்ம வந்து ஜாமுனை வந்து பொரித்து நம்ம இதில் தட்டும்போது ஜீராவில் போடும்போது நல்லா மூழ்கி ஊறுறதுக்கு வந்து உனக்கு ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா? அதனால வந்து 2 பாத்திரமாக நான் வந்து மாற்றி வச்சுட்டுருக்கேன். உருண்டைகளும் வந்து நிறைய இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து காயிற வரைக்கும் ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கட்டும். காய்ச்சதுக்கப்புறமா டோட்டலாக வந்து நல்லா சிம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உருண்டை வந்து போட்டு அது நின்று நல்லா வந்து பொரிஞ்சு பொன்னிறமாகும். இல்லைன்னா நீங்கள் உருண்டையை போட்ட உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம வடை போட்டு பொரியிற மாதிரி பொன்னிறமாயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து வெந்திருக்காது. ஜீராவில் போட்டதுக்கப்புறமும் அப்படியே வந்து நிற்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சாச்சு. இப்போது அடுப்பும் சிம்மில் தான் இருக்குது. 2 உருண்டையாக வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிதானமாக தான் பொரிக்கணும். அவசரப்பட்டு பொரிச்சோன்னா வெளியில் வந்து நல்லா செவந்திருக்கும், ஆனால் உள்ளே வந்து பொரிஞ்சிருக்காது. அப்புறமா ஜீராவில் போட்டாலும் ஊறாது. அதனால் நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 5-6 உருண்டை போட்டு அதுக்கேற்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து டைம் கொடுங்க பொரிக்கிறதுக்கு. கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் அது தானாகவே வந்து கலர் மாறி வரும். ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நல்லா கோல்டு கலரில் ஆனதுக்கப்புறம் நல்ல பொன்னிறமாக பொரியணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த சூட்டோடையே வந்து நம்ம வந்து எடுத்து எண்ணெய் லைட்டாக வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுடலாம். ஜீராவில் போட்டுட்டு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 2வது பேட்ச் வந்து போட்டுக்கலாம். ஸோ குலாப் ஜாமுனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வந்து உருண்டை பிடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வெடிப்பு எதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு உருண்டை வந்து கிடைக்கும். நமக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இப்போ மாலாடு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் உருண்டை இருந்தால் உங்களுக்கு வந்து அங்கேயும் வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். நல்லா வந்து பொரிஞ்சு வருது பாருங்க, சூப்பராக இருக்குது.
ஸோ இப்போ வந்து எல்லா பேட்சுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு, எடுத்து ஜீராவில் போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு 2 பேட்ச் எடுத்தோம் இல்லையா, அது வந்து நல்லா வந்து இப்போ ஊற ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஊறுறதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 5 to 8 ஹவர்ஸ் வந்து டைம் வேணும். அப்போ தான் வந்து நல்ல ஜீராவில் வந்து நல்லா மூழ்கி சூப்பராக வந்து ஊறி நல்லா சாஃப்டாக நடுப்புறவும் நல்லா வந்து ஊறி இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான டிப் வந்து பார்த்தீங்கன்னா, எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பாத்திரத்தோட அகலமான ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் வந்து பாத்திரத்தை வந்து நான் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். 2 இதாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தோன்னே அடுக்கி மூடி வச்சுருக்கேன். அண்ட் நான் வந்து இதை நேற்று நைட்டு வந்து ஒரு 9 o'clock மேலே தான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ ஓவர் நைட் வந்து நான் வந்து ஊற வைக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதையும் பாருங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பர் சாஃப்டாக வந்து வெந்திருக்கும். ஸோ கட் பண்ணி காட்டுறேன். வாவ், சூப்பராக வந்து நடுவில் வரைக்கும் நல்லா வந்து ஊறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊறுறதுக்கு வந்து நல்லா டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஜாமுன் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ வந்து கொஞ்சம் டிலே பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.